பெஸ்டலோஜி ஜோஹன் ஹென்ரிக் பெஸ்டலோஜி இவரோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 1746 இருந்து 1827. இவருடைய லைஃப் ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் இவரு. சுவிட்சர்லாந்தினுடைய ஒரு சிறந்த கல்வியாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுவிட்சர்லாந்தினுடைய சிறந்த கல்வியாளரான பெஸ்டலோஜி 1746 சுரூச் அப்படின்ற ஊர்ல பிறகுறாரு. இவர் இவருடைய தந்தை ஒரு மருத்துவர். மருத்துவரான இவரது தந்தை இவருக்கு 5 வயதாக இருந்த போது இறந்து போயிடுறாரு. இவரோட தாயார் தான் இவரை வளர்க்கிறார். அவர் அவரது உணர்திறனை ஊக்குவிக்கிறார். உணர்திறன், சென்சிட்டிவ்னஸ், அதை என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட தாயார் பெஸ்டலோஜிக்கு ஊக்குவிக்கிறார். இப்ப சூரிச்சில் இருந்த ஒரு லத்தீன் பள்ளியில இவர் அதாவது யதார்த்தவாதம், ரியலிசம் அங்க இல்ல. ரியலிசம் இல்லாததுனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அதை வெறுக்கிறார். இருந்தாலும் அவர் தனது கல்லூரி ஆண்டுகளை கொலீஜியம் ஹியூமானிட்டிக்ஸ் எனும் மற்றும் கொலீஜியம் கரோலினம் ஆகியவற்றில் என்ன பண்றாரு அப்படின்னா அனுபவிக்கிறாரு. அதாவது இதோட மீனிங் என்ன அப்படின்னா சுரூச்சில ஒரு லத்தீன் பள்ளியில அவருடைய பள்ளி படிப்பையும், அதுக்கப்புறம் கல்லூரி ஆண்டுகள் கொலீஜியம் ஹியூமனிட்டிக்ஸ் அப்படின்ற இடத்துலையும், அப்புறம் கொலீஜியம் கரோலினம் இங்கேயும் அவரு கல்லூரி ஆண்டுகளை கழிக்கின்றார். அடுத்து இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ப்ராக்டிக்கல் எஜுகேட்டர். சுவிட்சர்லாந்து கல்வியாளரான பெஸ்டலோஜி தனது சொந்த குழந்தைக்கு அதாவது ஜாக்கோபிக்கு கற்பிப்பதன் மூலம் கல்வியில் தனது பரிசோதனையை தொடங்கினார். தனது சொந்த குழந்தை ஜாக்கோபு, அந்த ஜாக்கோபுக்கு கற்பிப்பதன் மூலமாக என்ன பண்றாரு அப்படின்னா பரிசோதனைகளை தொடங்குகிறார். பெஸ்டலோஜி என்றாலே நம்ம பரிசோதனை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அடுத்து கல்வியில் தனது சோதனைகளை மேற்கொள்வதற்கு அவர் தனது சொந்த பள்ளியை தொடங்கினார். கல்வியில் சோதனைகளை மேற்கொள்வதற்கு அவரோட சோதனையை எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கறதுக்கு சொந்தமா ஒரு பள்ளியை தொடங்குறாரு. அப்புறம் அதுக்கப்புறம் பள்ளி பின்னாடி எவார்டனுக்கு மாற்றப்பட்டது. இது கல்வியில் பிரபலமான சோதனைகளின் மையமாக இது பின்னாடி மாறுது. அதாவது பெஸ்டலோஜி அப்படின்னா அந்த கல்வியல் சோதனை பரிசோதனை தொடர்பான ஒரு பள்ளியை உருவாக்குகிறார். இது தற்பொழுது கல்வி பரிசோதனை மையமாக இது இப்போதைக்கு இருக்கு. அந்த மாதிரி மாறுகிறது. அடுத்ததாக பெஸ்டலோஜியோட மெயின் பப்ளிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா லியோனார்ட் அண்ட் கெர்ட்ரூட் அப்படின்றது அவருடைய மெயின் பப்ளிகேஷன். அடுத்ததாக இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனல் பிரின்சிபல் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பெஸ்டலோஜி பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய நோக்கம் பற்றி அவர் என்ன சொல்றாருன்னா கல்வி என்பது மனிதர்களின் அனைத்து சக்திகள் மற்றும் திறன்களின் இயற்கையான, முற்போக்கான மற்றும் இணக்கமான ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து முக்கியமா சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன், இந்த கான்செப்ட் அவர் சொல்றாங்க. நான் கல்வியை உளவியல் ரீதியாக மாற்ற விரும்புகிறேன். ஒரு குழந்தையை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் பிறகு பொருத்தமான கற்பித்தல் முறைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து இந்த சென்ஸ் பெர்செப்ஷன் ஆர் அப்சர்வேஷன். சென்ஸ் பெர்செப்ஷன் ஆர் அப்சர்வேஷன்ல அறிவு என்பது புலன் உணர்வின் அடிப்படையில் அமைய வேண்டும். இந்த அறிவு என்பது புலன் உணர்வின் அடிப்படையில் அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நம்ம ஏற்கனவே இதுல பார்த்தோம். பிளாட்டோவில் இது ஒரு ஆப்ஷனா பார்த்திருந்தோம். அதாவது சென்ஸ் பெர்செப்ஷன் ஆர் அப்சர்வேஷன், அது என்ன சொல்றாங்கன்னா ஆன்சாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வேர்டில் யூஸ் பண்றோம். அடுத்து யூஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் லெசன் யூஸை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் அவனுக்கு பொருள்களால் கற்பிக்கக்கூடிய எதையும் நீங்க வார்த்தைகளால் கற்றுக் கொடுக்க வேண்டாம். அதாவது இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா அப்போ நம்ம ஒரு பொருளை பத்தி நம்ம வார்த்தைகளால எந்த அளவுக்கு நம்ம விவரிச்சு நம்ம என்ன சொல்லுவோம், அப்படி சொல்றதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த பொருளையே வைத்து நீங்க கற்பிக்க வேண்டும். பொருளையே வைத்துதான் நீங்க கற்பிக்க வேண்டுமே தவிர நீங்க வார்த்தைகளால், அதாவது வேர்ட்ஸால அதை எக்ஸ்பிளைன் பண்றது மூலமா கற்பிக்க கூடாது அப்படின்றது இவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த நேச்சர் அஸ் அன் எஜுகேட்டர் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இயற்கையை ஒரு எஜுகேட்டராக அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா நேச்சர் டீச்சர்ஸ் பெட்டர் தென் மேன். ஒரு மனிதனை விட
இயற்கை சிறப்பாக கற்பிக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததாக இவருடைய கரிக்குலம் பாத்தீங்க அப்படின்னா நடைமுறை செயல்பாடுகள், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பரிசோதனை தொடர்பானது இந்த பெஸ்டலோசியினுடையது. இப்ப பாடத்திட்டம் பாத்தீங்கன்னா அதோடைய ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கு. பாடத்திட்டத்துல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா மொழி, லாங்குவேஜ், வடிவியல், ஜாமெட்ரி, வரலாறு, நன்னறி பயிற்சி, இயற்கை ஆய்வு, வாய்மொழி பேச்சு, மத பயிற்சி எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மிக முக்கியமாக விவசாய மற்றும் உடல் உழைப்பு நடவடிக்கைகளும் சேர்க்கப்பட்டுள்ளன. விவசாயம் மற்றும் உடல் உழைப்பு சம்பந்தமான அதுவும் வந்து அந்த கரிக்குலத்துல சேர்த்து வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் டிசிப்ளின் ஒழுக்கத்தை பற்றி என்ன சொல்றாருன்னா, குழந்தைகள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ள வழிகாட்டுவதற்கு பெஸ்டலோஜி வந்து ஆதரவாக இருக்கிறார். அவரிடம் அன்பும் பாசமும் காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மன்றாடுகிறார்னா அதை வந்து வலியுறுத்துகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ரோல் ஆஃப் த ஹோமோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல வீடு என்பது ஒரு சிறந்த கல்வி நிறுவனம். ஏன்னா அதுதான் வந்து பொது நலனுக்கான அன்பு மற்றும் செயலுக்குமான ஒத்துழைப்பின் மையமாக இருக்கிறது. அடுத்ததாக பிளேஸ் ஆஃப் ஸ்கூல் வந்து எங்க இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு அவசியம் அப்படின்னு சொல்றாரு. வீட்டிலேயே நம்ம வந்து எல்லா கற்பித்தலையும் நம்ம வழங்க முடியாது, அதனால பள்ளிகள் என்பது கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு டைம் டேபிளையும் ஃப்ரேம் பண்ணி நமக்கு கொடுக்குறாரு. இந்த டைம் டேபிள் பாத்தீங்கன்னா பெஸ்டலோசி ஸ்கூல்ல வந்து டைம் டேபிள் வாஸ் மேட் ஃபார் த பீரியட்ஸ் ஈச். ஒவ்வொரு பீரியடும் பாத்தீங்கன்னா 1 hour லாங் இருக்கும். இது முக்கியமான பாயிண்ட். எந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா 6 மணியிலிருந்து 8 மணி, காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி வரை அந்த டைம் பீரியட் வந்து அவர் ஃபாலோ பண்றாரு. ஒவ்வொரு பீரியட்ன்றது 1 hour. இது வந்து எங்க அப்படின்னா பெஸ்டலோசியோட ஸ்கூல்ல. அடுத்து மெத்தட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கற்பிக்கும் முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவியியல் மற்றும் இயற்கை ஆய்வுல உற்றுநோக்கல் பயிற்சிக்காக பொருள் பாடங்கள் வலியுறுத்தப்பட்டன. மொழிப்பாடத்துக்கு வந்து மொழிப்பாடம் வந்து அசைகளாக பகுப்பாய்வு செய்யப்பட்டது. மொழிப்பாடம் வந்து அசைகள் அப்படின்னா தனித்தனி வார்த்தைகள், அந்த மாதிரி சிலபிள்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சிலபிள்ஸ்களாக பகுப்பாய்வு செய்யப்பட்டது. அப்புறம் எண்கணித கற்பித்தல், எண்ணுதல் மற்றும் வாய்மொழி வேலையை, எண்கணித கற்பித்தல் வந்து எண்ணுதல் மற்றும் வாய்மொழி இதை பேசிக்கா கொண்டிருக்கும். புத்தக பைண்டிங் மற்றும் வடிவியல் மாதிரிகள் தயாரித்தல், தோட்டக்கலை மற்றும் உடல் உழைப்பு போன்ற கைவினைகள் கணிசமான முக்கியத்துவத்தை பெற்றன. அடுத்ததாக மாலையில் குழந்தைகள் வந்து தங்களுக்கு விருப்பமானவற்றை செய்வதற்கு நேரம் வழங்கப்பட்டது. சாயந்தர நேரத்துல குழந்தைகள் அவர்களுக்கு என்ன விருப்பமானதோ அதை வந்து செய்யறதுக்கான ஒரு நேரமானது அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதெல்லாம் வந்து நம்ம பெஸ்டலோஜி என்றால் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு எஜுகேஷன், ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக வந்து ஒரு டைம் டேபிள் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு பீரியடும் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம், காலையில 6 மணியிலிருந்து 8 மணி இரவு வரை அந்த டைம் ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய முக்கியமான கருத்து, பொருள்களை பயன்படுத்தி கற்பிக்க வேண்டுமே தவிர வார்த்தைகளை பயன்படுத்தி கற்பிக்க கூடாது என்று சொல்கிறார். மேலும் வந்து அறிவு என்பது என்றன்னா புலனுணர்வை அடிப்படையாக கொண்டது. புலனுணர்வு மற்றும் சென்ஸ் பெர்செப்ஷன் அல்லது அப்சர்வேஷன், உற்றுநோக்கல் அப்படின்றதோட இவரோட முக்கியமான ஒரு டேர்ம் இஸ் அப்சர்வேஷன். இதை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. இவர் ஒரு ப்ராக்டிக்கல் எஜுகேட்டர். இவர் வந்து சூரிச்ல இருந்த லத்தீன் பள்ளியில யதார்த்தவாதம் இல்லைன்றனால அதை வந்து வெறுக்கிறாரு. இவரோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 1746, 18ஆம் நூற்றாண்டிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு வரை அவருடைய லைஃப் டைம் இருக்கு. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் வந்து அவர் வந்து உயிரோட இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இவரோட பெஸ்டலோஜி மெயின் பப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா லியோனார்ட் அண்ட் கெர்ட்ரூட் அப்படின்றது. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜீன் ரூசோ, அதாவது ஜீன் ஜாக்வஸ் ரூசோ. இவரோட லைஃப் டைம் பாத்தீங்கன்னா 1712 இருந்து 1778. இவர் வந்து பெஸ்டலோஜிக்கு முந்தையவர். இவருடைய பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ரூசோட பப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு த ப்ராக்ரஸ் ஆஃப் ஆக்ட் அண்ட் சயின்சஸ், அடுத்து இன்ஈக்வாலிட்டி ஆஃப் அமாங் மென், அதாவது த ஆரிஜின் ஆஃப் இன்ஈக்வாலிட்டி ஆஃப் அமாங் மென், அதாவது சமத்துவமின்மை, மனிதர்களுக்கிடையேயான சமத்துவமின்மையின் தோற்றம். அதுக்கப்புறம் நியூ ஹலாய்ஸ், அப்புறம் வந்து சோசியல் கான்ட்ராக்ட், இதை நம்ம முக்கியமா சொல்லுவாங்க, சோசியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் அப்படின்ற நூல். அதுக்கப்புறம் வந்து எமில் அல்லது கன்சர்னிங் எஜுகேஷன்,
இதெல்லாம் வந்து இவருடைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸ். இதுல நமக்கு எஜுகேஷன் சம்பந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக இந்த 4th அண்ட் அதாவது ஃபிஃப்த்ல தான் வந்து அவருடைய எஜுகேஷன் கல்வி கொள்கையே சொல்லியிருப்பாரு, எம்எல் அல்லது கன்சர்னிங் எஜுகேஷன்ல. அடுத்த ரூசோவோட பிலாசபி பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலிசம், முக்கியமாக இந்த இயற்கையியல், அதாவது இயற்கை வாதம், அதோட தொடர்புடைய ஒரு மேற்கத்திய கல்வியாளர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ரூசோ என்பவர் மிக முக்கியமானவர். இவர் என்ன சொல்றாருன்னா இயற்கை நிலை, இயற்கையான மனிதன், இயற்கை நாகரிகம் என்ற ஒன்று இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் அவருடைய தத்துவமாக இருக்கிறது. அடுத்து இயற்கை நாகரிகம் மற்றும் இயற்கை மனிதன் ஆகிய இரண்டையும் உருவாக்குவதில் பகுத்தறிவு வழிகாட்டும் கோட்பாடாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தாக நேச்சுரல் ரூசோவோட கல்வி பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த கல்வி மற்றும் நெகட்டிவ் எஜுகேஷன். நம்ம ஏற்கனவே ஐடியலிசம் பார்த்திருப்போம். ஐடியலிசம் என்றது பாசிட்டிவ் எஜுகேஷன். பட் ரூசோவோட அந்த கல்வி பாத்தீங்கன்னா நெகட்டிவ் எஜுகேஷன், அதாவது எதிர்மறை கல்வி. இந்த ரூசோ எதிர்மறை கல்வி பற்றி பேசும்போது குழந்தை இயற்கை முறைமைக்கு உட்பட்டதாகவும் சமூக அமைப்பிலிருந்து விடுபட்டதாகவும் இருக்க வேண்டும். மிக முக்கியமானது என்னன்னா ரூசோவோட கோட்பாடு பாத்தீங்கன்னா இயற்கையோட ஒன்றிணைக்க வேண்டும், அதுவே சமூக கட்டுப்பாடுகளில் இருந்து அது விலகி இருக்க வேண்டும் அப்படின்றது. எதிர்மறை கல்வியினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா நோ பிளேஸ் ஃபார் புக் லேர்னிங், புக் லேர்னிங்கான எந்த ஒரு இடமும் அங்க இல்லை. அதே மாதிரி நோ ஃபார்மல் லெசன்ஸ், அதே மாதிரி ஃபார்மல் லெசன்ஸ் எதுவுமே இல்லை, அது முறையான அந்த பாடங்கள் பாடத்திட்டங்கள் எதுவும் இல்லை. அடுத்து நோ ஹேபிட் ஃபார்மேஷன், எந்த ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனும் இல்லை. அதே மாதிரி மாரல் எஜுகேஷன் இல்லை. அடுத்து மிக முக்கியமானது பேக் டு நேச்சர், இயற்கைக்கு திரும்புங்கள் அப்படின்ற ஒரு டேர்ம். இதெல்லாம் வந்து நமக்கு அந்த எதிர்மறை கல்வியினுடைய முக்கியத்துவமாக சொல்கிறோம். ஏன் இது எதிர்மறை கல்வி அப்படின்னு சொல்றோம்னா ஏற்கனவே இருந்த கல்வி முறைக்கு முற்றிலும் எதிரான ஒரு கல்வி முறையா இவர் சொல்றார். அதான் நோ பிளேஸ் ஃபார் புக் லேர்னிங் அப்படின்னா புத்தகங்களின் உதவியுடன் கல்வியை வழங்குவதில் ரூசோவுக்கு நம்பிக்கை இல்லை. குழந்தை சுயமாக சிந்திக்க வேண்டும், தனது சொந்த முயற்சியால் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நோ ஃபார்மல் லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரூசோ வகுப்பில் முறையான கற்பித்தலுக்கு எதிராக இருக்கிறார். வாய்மொழி பாடங்கள் குழந்தையினுடைய நினைவகத்தில் ஒரு பயனற்ற சுமையாகவும் கல்வி நிலைப்பாட்டில் இருந்து முற்றிலும் வீணாகவும் இருப்பதாக அவர் நம்புகிறார். காரண காரிய கோட்பாட்டின் அடிப்படையில் குழந்தையால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அதாவது காரண காரிய கோட்பாடு, அதாவது நம்ம ரீசனிங் அபிலிட்டி இதெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரியான கோட்பாட்டின் அடிப்படையில குழந்தையால புரிஞ்சுக்க முடியல, எனவே குழந்தை எளிதில் மறந்து விடுகிறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹேபிட் ஃபார்மேஷன் வேண்டாம், மாரல் எஜுகேஷன் வேண்டாம். அப்புறம் வந்து இயற்கைக்கு திரும்புங்கள், அதாவது வெகு காலத்திற்கு முன்பு மனிதன் எவ்வாறு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தானோ அந்த நிலைதான் வந்து ஒரு பேரின்ப நிலை என்று சொல்கிறார். நவீன நாகரிகம் மனித குலத்தினுடைய துயரத்துக்கு காரணமாக அமைகிறது. எனவே நாகரிக சமூகத்தின் வழக்கமான நடைமுறைகள் ஒழிக்கப்பட்டு இயற்கை நிலையை மீண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது அவருடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்து 3 சோர்சஸ் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷனுடைய 3 சோர்சஸாக ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் ஆஃப் நேச்சர், அடுத்ததாக எஜுகேஷன் கிவன் பை மென், அடுத்து எஜுகேஷன் ஃப்ரம் சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலையிலிருந்து உருவாக கல்வி, அப்புறம் வந்து எஜுகேஷன் ஆஃப் நேச்சர் இயற்கை அந்த கல்வி, அப்புறம் எஜுகேஷன் கிவன் பை மேன் மனிதனால் வழங்கப்படும் கல்வி. இந்த மாதிரி எஜுகேஷனுக்கு 3 வகையான சோர்சஸ் மூலங்கள் இருப்பதாக சொல்கிறார். அடுத்து எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன், எஜுகேஷன் அதாவது கல்வியுடைய நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதற்காக நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கை போராட்டத்திற்கான ஒரு தயாரிப்பாக, அதுக்கப்புறம் சுய வெளிப்பாடு, சுயமாக நம்ம அதை வந்து வெளிப்படுத்துவதற்காக, அதற்கு அடுத்தபடியாக அட்டானமஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா தன் வளர்ச்சி தான், அதாவது எந்த ஒரு யாரையும் சார்ந்து இல்லாம நம்ம வந்து தன்னாட்சியான ஒரு வளர்ச்சியை ஒவ்வொரு தனி மனிதரும் தன் மனித வளர்ச்சி இருக்க வேண்டும். அப்புறம் இம்ப்ரிசன்மெண்ட் ஆஃப் ரேசியல் கைன், அந்த ரேசியல் கைன் இன கொள்கையின் அடிப்படையிலிருந்து நம்ம வந்து வெளிவரணும். இதெல்லாம் வந்து வெளிவருவதற்காக இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து எஜுகேஷனுடைய நோக்கங்களாக சொல்லப்படுகிறது. அடுத்து மிக முக்கியமாக இந்த எதிர்மறை கல்வி என்ற முழு கருத்தாகவும் யாரை மையமாக கொண்டது என்றால் குழந்தையை மையமாக கொண்டது. ரூசோ என்பவர் குழந்தை மைய கல்வியை ஆதரிக்கிறார். அடுத்ததாக நம்ம இந்த எமில் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். எமில் அப்படின்றது வேல்யூபிள் ட்ரிட்டீஸ் ஆன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்றோம். எமில் என்பது கல்வி பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரை, ஆக்சுவலா கல்வி பற்றிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு ஆய்வு கட்டுரை தான் இந்த எமில் அப்படின்றது. இந்த எமில்ல நமக்கு ஒரு நாவல் வடிவத்தில் எழுதப்பட்டிருக்கும். இதுல வந்து ஒரு 3 கதாபாத்திரங்கள் இருக்கும். என்னென்ன கதாபாத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து சிறுவனாக இருக்கும்போதே ரூசோ என்று கருதப்பட்ட எமில், அதாவது எமில் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ரூசோவாக இருக்கக்கூடிய அவனது ஆசிரியர், அப்புறம் எமிலியின் துணைவியாக இருக்க விதிக்கப்பட்ட சோபி, அதாவது
இதுல யார் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து எமில், அவர் வந்து ரூசோ, அப்புறம் எமிலினுடைய துணைவி யார் அப்படின்னா சோபி. இதுல எமில் அப்படின்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரூசோனுடைய சிறு வயது தான் வந்து ரூசோ. ரூசோ வந்து ஆசிரியராக இருக்கிறார். சோபி வந்து அந்த அந்த பையனோட எமிலி அப்படின்ற பையனோட துணைவியாக விதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 3 கதாபாத்திரங்கள். இதுல பாத்தீங்கன்னா எமில்ல வந்து நமக்கு வந்து மொத்தம் 5 புத்தகங்கள் இருக்கிறது. அதாவது எமில் கன்சிஸ்ட் ஆஃப் 5 புக்ஸ் அல்லது பார்ட்ஸ், 5 புத்தகங்களாக அல்லது பகுதிகளாக. யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன் ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷனை பத்தி. இதுல புக் 1 வந்து எதை டீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபேண்ட், குழந்தை, அந்த இதை வந்து இது பண்ணுது. அடுத்து வந்து சைல்ட்ஹுட். அடுத்து வந்து புக் 3 வந்து எதை டீல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரீ அடலசென்ட். நெக்ஸ்ட் வந்து புக் 4 வந்து பாத்தீங்கன்னா அடலசென்ட பத்தி சொல்லியிருக்கோம். புக் 5 வந்து யாரை பத்தி சொல்லியிருக்குன்னா எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ், பெண்களினுடைய கல்வியை பற்றி சொல்லியிருக்கு. புக் 1 வந்து இன்ஃபேண்ட், புக் 2 வந்து சைல்ட்ஹுட், புக் 3 ப்ரீ அடலசென்ஸ், அடுத்து புக் 4 வந்து அடலசென்ஸ், புக் 5 வந்து எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த புக் வந்து எழுதி வெளியிட்ட பிறகு இந்த புக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ரியாக்ஷன், மக்களிடையே வந்து ஒரு மிக்சடான ஒரு ரியாக்ஷன் கிடைக்கிறது. மிக்சடான ஒரு கலவையான ஒரு விமர்சனம் கிடைக்கிறது. இப்ப நம்ம வந்து நிறைய படங்கள்லாம் வருகிற பொழுது அதுக்கு கலவையான விமர்சனம் கிடைக்கும். ஒரு சாரர் அதை வந்து சிறப்பாக இருக்கிறது என்னமோ, ஒரு சாரர் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அந்த மாதிரி இந்த எமில் அப்படின்ற அந்த புத்தகத்துக்கும் நிறைய வந்து நமக்கு கலவையான ஒரு விமர்சனத்தை இது பெறுகிறது. ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா பாரிஸ் நாடாளுமன்றத்துல இந்த எமிலை வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்கள். விமர்சித்து அந்த புக்கை வந்து பகிரங்கமாக எரிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள். அதுவே மறுபுறம் குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவ பிரச்சனைகளில் உள்ள அந்த பிரச்சனைகளை பற்றி அது பேசினதுனால அந்த ஆர்வத்தை அவர்கள் அந்த புத்தகம் தூண்டியதன் காரணமாக பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இதை வந்து மொழிபெயர்க்கிறாங்க. பல மொழிகள்ல இதை மொழிபெயர்த்து எல்லாருக்கும் வந்து இஷ்யூ பண்றாங்க. குழந்தையோட இயல்பை கணக்கில் கொள்ளாத எந்த வகையான கல்வியும் திருப்திகரமானதாக கருத முடியாது. அதாவது குழந்தையுடைய இயல்பை கணக்கில் கொள்ளாத எந்த வகையான கல்வி முறையாக இருந்தாலும் அதை நம்ம வந்து திருப்தியாக எடுத்துக்க முடியாது அப்படின்றதுல பொதுவான ஒரு உடன்பாடு எல்லாத்தையுமே இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த எமில் அண்ட் த கரிக்குலம், அதாவது எமில் மற்றும் அதனுடைய பாடத்திட்டம். எமில்ல வந்து அந்த பாடத்திட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நமக்கு ரூசோ சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப எமில் அண்ட் த கரிக்குலம், எமிலில் சொல்லப்பட்ட அந்த கரிக்குலம் பாடத்திட்டம், அந்த எமில்ல என்ன மாதிரியான பாடத்திட்டம் பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை, அதாவது 5 ஆண்டு வரை, அதாவது 1 முதல் 5 வயது வரை இருக்கக்கூடிய பாடத்திட்டம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வலிமையை வளர்க்கும் வகையில், அதாவது டெவலப் ஸ்ட்ரென்த்தை வந்து வளர்க்கிற வகையில இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குழந்தைகளை கிராமப்புறங்களில் சுதந்திரமாக சுற்றித் திரிய அனுமதிக்க வேண்டும். அவரது விளையாட்டு விஷயங்கள் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். இது முதல் வயது வரை 5 வயது வரை. அடுத்து 2ஆம் கட்டம் வந்து பாத்தீங்கன்னா 5 முதல் 12 வயது வரை. இதுல வந்து பாடத்திட்டம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா புலன்களின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம வந்து வாய்மொழி பாடங்கள், தார்மீக அறிவுறுத்தல்கள் இது வந்து இருக்கக்கூடாது. அவனுக்கு மொழி, வரலாறு, புவியியல் பாடங்கள் கற்பிக்க கூடாது. அனைத்து கற்றலும் செயல்பாடு மற்றும் அனுபவங்களால் வர வேண்டும். அனைத்து கற்றலுமே செயல்பாடு மற்றும் அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். அடுத்த 12லிருந்து 15 வயது வரை அதை வந்து 3வது கட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த 3வது கட்ட பாடத்திட்டத்துல இயற்கை, வானியல், அறிவியல் மற்றும் கலை மற்றும் கைவினைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆய்வுகள் இருக்கும். எமிலியை வந்து சுதந்திரமானவனாக மாற்றவும், உடல் உழைப்புக்கு எதிரான தப்பெண்ணத்தை வெல்லவும், உடல் உழைப்பு கலைகளையும் கற்பதை ரூசோ வலியுறுத்துகிறார். அதாவது கண்டிப்பா வந்து உடல் உழைப்பு கலைகளை கற்க வேண்டும். ஏன்னா வந்து அவன் வந்து சுதந்திரமா இருக்கணும்.
உடல் உழைப்புக்கு எதிரான ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. உடல் உழைப்பு செய்யறவங்க எல்லாம் வந்து ஒரு தவறானவர்கள் அல்லது அந்த மாதிரி ஒரு கீழான எண்ணம் இருக்கக்கூடாது என்பதால் இந்த உடல் உழைப்பு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்த 4வது கட்டம் 15 வயதிலிருந்து 20 வயது. அந்த சமயத்துல சமூகம், அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமயம் பற்றிய ஆய்வுகள், அப்புறம் சிக்கலான சமூக உறவுகளை புரிந்து கொள்ள இளைஞர்களுக்கு இது பொருத்தமான ஆய்வுகளாக இருக்கும். மொத்தம் வந்து 4 கட்டங்கள். முதல் கட்டம் 5 வயது வரை. 5 வயது வரை முதல் கட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தையோட வலிமையை வளர்க்க வேண்டும். 2வது கட்டம் புலன்களின் வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும். ஆனா வாய்மொழி பாடங்களோ தார்மீக அறிவுறுத்தல்களோ இருக்கக்கூடாது. இதுல பாத்தீங்கன்னா மொழி, வரலாறு, புவியியல் பாடங்கள் இதெல்லாம் கற்பிக்க கூடாதுன்னு சொல்றாரு. கற்றல் செயல்பாடு வந்து அனுபவங்களால் வர வேண்டும். அதாவது கற்றல் வந்து செயல்பாடு மற்றும் அனுபவங்களால் வர வேண்டும் சொல்றாங்க. அடுத்து 12 வயது முதல் 15 வயது வரை வந்து 3வது கட்ட பாடத்திட்டம். இதுல வந்து இயற்கை, வானியல், அறிவியல், கொஞ்சம் ஹையர் லெவல் அந்த மாதிரியான கைவினைகள் இருக்கலாம். அப்புறம் உடல் உழைப்பு கலைகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 4வது கட்டத்துல சமூகம், அரசியல், பொருளாதாரம், வரலாறு மற்றும் சமயம் பற்றிய ஆய்வுகள், அப்புறம் சிக்கலான சமூக உறவுகளை புரிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது. அடுத்ததாக இது எஜுகேஷன் ஆஃப் சோபி. சோபியினுடைய கல்வி முறை. சோபியினுடைய கல்வியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சோபி என்பது ஒரு பெண் குழந்தை. அப்ப இந்த சோபியோட கல்வியை சொல்லுகிற பொழுது அதை வந்து நம்ம எதா எடுத்துக்கிறோம் அப்படின்னா பெண்களுக்கான கல்வி முறையாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதை பத்தி ரூசோ என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆணிடம் ஒரு பெண்ணின் கடமை என்பது குழந்தை பருவத்தில் அவனை பயிற்றுவிப்பதும், அவன் ஆணாக இருக்கும்போது அவனை பராமரிப்பதும், வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு ஆலோசனை கூறுவதும் என்று ரூசோ கூறுகிறார். மேலும் ரூசோ கூறும்போது ஆணை மகிழ்விப்பதற்காகவே பெண் வந்து பிரத்யேகமாக படைக்கப்பட்டிருக்கிறாள். எனவே ரூசோவோட கூற்றுப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து என்ன தேவையில்லை அப்படின்னா அறிவு தேவையில்லை, ஆனால் நடத்தையினுடைய சுவை மற்றும் செழிப்பு தேவை. நடத்தை வந்து ஒரு நல்ல கவர்ற மாதிரி ஒரு செழிப்பான நடத்தையாக இருக்க வேண்டும், ஆனா அறிவு தேவையில்லை என்பது அவருடைய கொள்கை. மேலும் அவங்களுக்கு வந்து இந்த எழுத்தறிவு கல்வி கொண்ட ஒரு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா எழுத்தறிவு கல்வி கொண்ட, அதை படிச்ச ஒரு பெண் வந்து தன் கணவனுடைய ஒரு கொள்ளை நோய்க்கு வந்து அது வந்து ஈக்குவலா சொல்றாரு. அதாவது கொள்ளை நோய் அப்படின்னா வந்து அந்த சமயத்துல இருந்த ஒரு பிளேக், அதாவது பிளேக்கு சமம் கணவனினுடைய பிளேக் நோய் அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். அதாவது ஒரு படித்த ஒரு பெண் வந்து தனது கணவனுக்கு வந்து ஒரு பிளேக் நோய் வந்தா எப்படியோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை சொல்றாரு. மேலும் பெண்களுக்கான கல்வி தேவையில்லை, ஆனா எப்படிப்பட்ட அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா நம்ம கைவினைகள், அதாவது எம்ப்ராய்டரி, சரிகை செய்தல், அப்புறம் வீட்டை அலங்கரித்தல், வீட்டை பராமரிக்கும் கலை, தையல் போன்ற முதலியவற்றை அவங்க வந்து பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றபடி வந்து சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அந்த மாதிரி எதையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க கூடாது என்பது ரூசோவினுடைய கருத்து. நெக்ஸ்ட் வந்து மெத்தட் ஆஃப் டீச்சிங். மெத்தட் ஆஃப் டீச்சிங் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ரூசோ ஸ்ட்ரெஸ் ஃபாலோவிங் மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல ரூசோ கீழ்கண்ட எதெல்லாம் வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் கற்பித்தல், அதாவது செய்து கற்பித்தல். செய்து கற்பித்தல் அப்படின்றது முக்கியமான ஒரு வேர்டு. செய்து கற்பிக்க இயலாத போது மட்டுமே நீங்க வந்து வார்த்தைகளால், அதாவது லெக்சர் மெத்தட்ல கற்பீங்க அப்படின்றது. அடுத்து இன்னொரு விஷயம், பொருளை காட்ட முடியாமல் போனால் ஒழிய பொருளுக்கு பதிலாக குறியீடுகளை நீங்க வந்து பயன்படுத்த வேண்டாம். அதாவது பொருளை காட்ட முடியாமல் போனால் ஒழிய ஒரு பொருளுக்கு பதிலாக குறியீடுகளை நீங்க வந்து காட்டாதீங்க. பொருளை காட்ட முடிஞ்சுன்னா கண்டிப்பா பொருளை தான் காட்டணும். ஒருவேளை பொருளை காட்ட முடியாம போனா மட்டும்தான் நீங்க வந்து குறியீடுகளை, சிம்பிள்களை பயன்படுத்தி அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து டூ நாட் டீச் புக்ஸ், அதாவது புத்தகங்களை பயிற்றுவிக்க வேண்டாம். குழந்தைகளுக்கு புத்தகங்களில் இருந்து அல்லாமல் சொந்த அனுபவத்திலிருந்து வாய்ப்புகளை வழங்க வேண்டும். குழந்தைக்கு அறிவியல் கற்றுக் கொடுக்க வேண்டாம், அவன் அதை கண்டுபிடிக்கட்டும். இது வந்து அவருடைய முக்கியமான கருத்து. அறிவியலை நீங்கள் கற்றுக் கொடுக்காதீர்கள், அவனே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க வந்து அவனை மாத்துங்க அப்படின்றது. அடுத்ததாக வந்து சென்ஸ் ட்ரைனிங். குழந்தைக்கு வந்து சென்ஸ் ட்ரைனிங் கொடுங்க. அடுத்து வந்து டிசிப்ளின் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டிசிப்ளின் வந்து நம்ம ஏற்கனவே இயற்கைவாதிகள் ஏற்கனவே டிசிப்ளின் எப்படி வந்திருக்கணும்னு சொல்லுவாங்கன்னா, இயற்கையின் விளைவுகளால் ஏற்படும் ஒழுக்கத்தை ரூசோ ஆதரித்தார். நம்ம ஏற்கனவே இயற்கைவாதம் அதுல பார்த்திருப்போம். நேச்சுரலிசத்துல குழந்தை தவறு செய்கிற பொழுது இயற்கையே, அதாவது இயற்கையுடைய கொள்கையை மீறுகிற பொழுது இயற்கையே அவருக்கு வந்து தண்டனையை வரவிக்கும் அப்படின்றது. அடுத்த ரோல் ஆஃப் த டீச்சர் பாத்தீங்கன்னா, ஆசிரியரின் மிக உயர்ந்த பணி என்ன அப்படின்னா அறிவை புகட்டுவது அல்ல, மாறாக மாணவனை அதன் அன்பிலும் தேடலிலும் தூண்டுவது. மாணவன் வந்து அறிவை தேட வைப்பு செய்வது, எப்படி ஆலோசனை கூறுவது என்பதை அறிவதே கற்பிக்கும் கலை. மாணவருக்கு எப்படி நம்ம வந்து ஆலோசனை கூறி அவரை வந்து கொண்டு வரணும் அப்படின்றத வந்து நமக்கு தெரிந்து கொள்வதுதான் கற்பிக்கும் கலை என்று சொல்கிறார்.
அடுத்த ரூசோ வந்து குழந்தையினுடைய பகுத்தறியும் திறனை வளர்க்க முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரூசோவினுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ரூசோ சீஃப் கான்ட்ரிபியூஷன் மேபி சம்மரைஸ்ட் அஸ் குழந்தை பருவ பண்புகளை கண்டறிதல் மற்றும் அங்கீகரித்தல் ஆகியவற்றுக்கு அவர் அளித்த முக்கியத்துவம் கல்வியாளர்களின் சிந்தனையில் புரட்சிகரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அடுத்ததாக வந்து லேர்னிங் பை டூயிங் இந்த மெத்தட் உருவாவதற்கு இவருடைய கருத்து முக்கியமாக அமைந்தது. அடுத்து இந்த ரூசோ வந்து குழந்தையை வந்து டிஸ்கவரர் என்று அறிவித்ததன் மூலமாக இந்த டிஸ்கவரி மெத்தடான ஹியூரிஸ்டிக் முறையை அவர் வந்து எதிர்பார்க்கிறார். அடுத்து குழந்தையை முழுமையாக படிக்க வேண்டும் என்று ஆசிரியருக்கு வழிகாட்டினார். குழந்தையை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பழைய சட்டங்களுக்கு பதிலாக இயற்கையில் நம்பிக்கை என்ற புதிய நற்செய்தியை ரூசோ வெளியிடுகிறார். அடுத்ததாக இன்றைய தொழிற்கல்விக்கான வேர் வந்து நமக்கு ரூசோவிடம் காணப்படுகிறது. அடுத்ததாக சுதந்திரம், வளர்ச்சி, ஆர்வம் மற்றும் செயல்பாடு பற்றிய அவரது கருத்துக்கள் கல்வி கோட்பாடு மற்றும் நடைமுறையில் மிக குறிப்பிடத்தக்கவை. ரூசோவின் கூற்றுப்படி குழந்தையின் ஆரம்பகால வளர்ச்சிக்கு புலன் பயிற்சியும் உடற்பயிற்சியும் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து நம்ம நவீன கல்வி முறையில நம்ம வந்து ஆரம்ப கால பயிற்சியில பாத்தீங்கன்னா புலன் பயிற்சி, உடற்பயிற்சியை பேஸ் பண்ணி நம்ம பாடத்திட்டம் உருவாக்கப்படுகிறது. அடுத்து லிமிடேஷன்ஸ் அண்ட் வீக்னஸ். ரூசோவினுடைய வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கொள்கையினுடைய வீக்னஸ் மற்றும் வரம்புகள் பாத்தீங்கன்னா அவர் வந்து டோட்டலா புக் அண்ட் அதர் மீடியா எல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு இயற்கையை மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு பெரிய வீக்னஸ் ஆக இருக்கிறது. அடுத்து லிமிடெட் ஸ்கோப் ஃபார் லேர்னிங் ஃப்ரம் நேச்சர், அதாவது இயற்கையிலிருந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் அறிந்து கொள்ள முடியாது. குறிப்பிட்ட அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு எல்லை உண்டு. இயற்கையிலிருந்து சில விஷயங்களை மட்டும் தான் நம்ம இருந்துக்க முடியும். அடுத்து கல்வியை வழங்க உடல் தன்மை மட்டுமே போதுமானதல்ல. மேலும் இன்றைய நகரமயமாக்கலில் கல்விக்கு இயற்கையான சூழலை மேலும் கல்வியை வந்து முழுவதுமாக இயற்கை வழியில் கல்வி புகட்ட வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு வந்து எங்கு பார்த்தாலும் நமக்கு வந்து இயற்கையான ஒரு சூழலை நாம் வந்து கண்டறிவது என்பது மிகவும் கடினம். அடுத்து ஃபால்ட்டி கான்செப்ஷன் ஆஃப் டிசிப்ளின், அதாவது டிசிப்ளினை பத்தி அவருடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தவறுதலான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா இயற்கையான விளைவுகளால் ஒழுக்கம் என்ற அவரது கோட்பாடு வந்து நமக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து அவருடைய விமன்ஸ் எஜுகேஷன் பத்தி அவர் சொன்னது பாத்தீங்கன்னா அவுட்டேட்டட் வியூ, அதாவது அவுட்டேட்டட் என்றால் தற்கால அந்த சிந்தனையில் அவர் இல்லை என்பதை காட்டுகிறது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரூசோவினுடைய கருத்துக்கள். மிக முக்கியமாக ரூசோ என்பவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயற்கைவாதி, குழந்தை மைய கல்வியை வந்து சொல்றாரு. அப்புறம் வந்து இவர் எழுதிய அந்த நூல் எமில்ல வந்து 3 கதாபாத்திரங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்து சிறுவயது ரூசோ, அவரை தான் நம்ம எமில் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ரூசோ என்ற ஆசிரியர், அதுக்கப்புறம் அந்த எமிலினுடைய மனைவியாக பாவிக்கப்பட்ட அந்த சோபி என்ற ஒரு பெண். இந்த 3 கதாபாத்திரங்கள். இதுல பெண் கல்விக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அடுத்து நிறைய வந்து நமக்கு எல்லா கல்வி முறைகள் எல்லாமே வந்து குழந்தை மைய கல்வியாக இயற்கையுடன் இணைந்த கல்வியாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் வந்து மிகுந்த வலியுறுத்தம் செய்கிறார். இதான் வந்து நம்ம ரூசோவை பற்றிய செய்திகள். இப்ப அடுத்ததாக நம்ம வந்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரோபலுடைய முழு நேம் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெட்ரிச் அகஸ்ட் ஃப்ரோபல் அப்படின்றதுதான். இவர் வந்து 1782 இருந்து 1952 கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கை நமக்கு இருந்திருக்குது. இவர் முக்கியமா வந்து இவருடைய முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வாருங்கள் குழந்தைகளுக்காக வாழ்வோம், கம் லெட் அஸ் லிவ் ஃபார் சில்ட்ரன், வாருங்கள் லெட் அஸ் லிவ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு முக்கியமான வேர்டு வந்து ஃப்ரோபலுக்கு மிக முக்கியமான வேர்டு. அடுத்து இவர் வந்து ஒரு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை நிறுவியவர், அதாவது பவுண்டர் ஆஃப் த கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் என்பது ஒரு மழலையர் பள்ளி. இந்த மழலையர் பள்ளி முறையை நிறுவியவர் இந்த ஃப்ரோபல். தனது கல்வி முறை வந்து சோசலிசத்தை ஊக்குவிக்கிறது என்ற அடிப்படையில் சந்தேகத்துடன் பார்த்த ஜெர்மன் அரசாங்கம் எந்த பள்ளியையும் நிறுவ தடை விதித்தது. இது அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரால் நீண்ட காலம் வாழ முடியவில்லை. இதனால் ஃப்ரோபல் 1852 வேதனை, துயரம் மற்றும் வறுமையில் இறக்கிறார். ஏன் அப்படின்னா ஃப்ரோபல் கொண்டு வந்த இந்த கல்வி முறையை ஜெர்மன் அரசாங்கம் வந்து ஃபுல்லா வந்து எதிர்க்கிறாங்க. மேலும் அவர் வந்து எந்த ஒரு புதுசா ஒரு பள்ளியை தொடங்குவதற்கு தடை விதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய கல்வி முறை வந்து சோசலிசம் அப்படின்ற அந்த கான்செப்டை ஊக்குவிக்கிறது. சோசலிசம் என்பது ரஷ்யக்காரர்களினுடைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதை வந்து ஜெர்மன்காரர்கள் வந்து விரும்பல. அதனால வந்து அவர் வந்து அந்த ஒரு வேதனையிலேயே இருந்து 1852 நம்ம என்ன பண்றாரு அப்படின்னா இறந்து போய் விடுகிறார். வறுமையிலும் துயரத்திலும் இறந்து விடுகிறார்.
அடுத்து ப்ரோபலோட பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஆஃப் மேன், மனிதனுக்காக கல்வி, பெடகாகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன், பெடகாகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன், கிண்டர் கார்டன் வந்தாலே நம்ம ப்ரோபல் தான். அடுத்து எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், அடுத்து மதர் பிளே அண்ட் நர்சரி சாங்ஸ், மதர் பிளே நர்சரி சாங்ஸ், இது எல்லாமே வந்து ப்ரோபலினுடைய பப்ளிகேஷன்ஸ். அடுத்து இவருடைய இயர்லி லைஃப் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரோபல் வந்து பெற்றோரின் பாசத்தை இழந்தார். மேலும் அவரது ஆரம்ப கால துன்பங்களின் நினைவுகள் பிற்கால வாழ்க்கையில் குழந்தைகளின் மகிழ்ச்சியை மேம்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டியது. ஆரம்ப காலத்துல அவர் வந்து அதிக துன்பப்பட்டதன் காரணமாக அவர் வந்து குழந்தைகளுக்கு வந்து மகிழ்ச்சியை வந்து நம்ம உருவாக்கணும். ஏன்னா நாம வந்து மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்துட்டோம். எனவே இனி வரக்கூடிய குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு ஆர்வம் வந்து அவர்கிட்ட நிறைய இருந்தது. 9 மாத குழந்தையாக இருந்த போது தாயை இழக்கிறார். அதன் பிறகு அவரது தந்தை மறுமணம் செய்து கொண்டார். மறுமணம் செய்து கொண்ட அவரது தந்தைக்கு ப்ரோபலின் மீது அவ்வளவாக பாசம் இல்லை. பல ஆண்டுகளாக ஏறக்குறைய அவர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அலைந்து திரிந்தார். ஒவ்வொரு இடமா அலைந்து திரிகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக வெவ்வேறு இயல்புகளை கொண்ட தொழில்களை அலைந்து திரிகிறார். அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா வேற வேற வேலைகள், ஒரு கண்டினியூஸா எந்த ஒரு வேலையையும் செய்ய இயலாமல் அடுத்தடுத்த வேலைகளை வந்து மாற்றிக்கொண்டே செய்து கொண்டே அப்படியே இருக்காரு. அதுல வந்து எல்லாத்துலயும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு 1816ஆம் ஆண்டு அவர் ஒரு சிறிய பள்ளியை நிறுவிய போதுதான் அவருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை வந்து அவருக்கு அமைகிறது. அதன் பிறகு ஆரம்ப கல்வியில அவர் வந்து சோதனைகளை மேற்கொள்வதில் தீவிரமாக ஈடுபடுகிறார். ப்ரோபல் வந்து முக்கியமா அந்த நர்சரி எஜுகேஷன்ல மிக முக்கியமான அவருடைய பங்களிப்பு இருக்கும். அடுத்தது மெயின் எஜுகேஷனல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோபலோட பிலாசபி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து the law of unity in 1826 Froebel published his famous book The Education of Man. In this book he says the true method of education consists in considering the mind of the child as a living whole in which all the parts work together to produce harmonious unity அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது 1826ஆம் ஆண்டில் ப்ரோபல் வந்து தனது புகழ்பெற்ற எஜுகேஷன் ஆஃப் மேன் புத்தகத்தை வெளியிடுகிறார். இந்த நூல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தையின் மனதை ஒரு உயிருள்ள முழுமையாக கருதுவதில் தான் உண்மையான கல்வி முறை அடங்கியுள்ளது. அதில் அனைத்து பகுதிகளும் ஒன்றிணைந்து இணக்கமான ஒற்றுமையை உருவாக்குகின்றன. அதாவது குழந்தையின் மனதை ஒரு உயிருள்ள முழுமை என்று கருத வேண்டும் அப்படின்றது அவருடைய எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக இரண்டாவதாக பாத்தீங்க அப்படின்னா, கிரியேட்டிவ்னஸ் ஆஃப் சைல்டுஹுட். குழந்தை பருவம் என்பது வெறுமனே முதிர் வயதுக்கான தயாரிப்பாக எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. குழந்தை பருவம் என்பது ஒரு மதிப்பு மற்றும் அதன் சொந்த படைப்பை கொண்டுள்ளது, மேலும் சொந்தமான ஒரு படைப்பை கொண்டுள்ளது. ஒரு பெரியவருக்கு உயர்ந்தவர் என்ற உணர்வும் குழந்தைகளின் இயல்பில் தலையிடவும் உரிமை இல்லை. மாறாக பெரியவர்கள் முதலில் குழந்தையை புரிந்து கொள்ள வேண்டும், பின்னர் அதற்கு ஏற்ப அவரை வழிநடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சைல்டுஹுட்டினுடைய கிரியேட்டிவ்னஸ் வந்து அவர் வந்து வலியுறுத்துகிறார். அதன் பிறகு இன்னர் ரிலேட்டட்னஸ் ஆஃப் ஆல் எஜுகேஷன், அனைத்து கல்வி முறையுடைய இன்னர் ரிலேட்டட்னஸ் பத்தி சொல்றாரு. அதாவது குழந்தையின் அனுபவங்களை வந்து ஒன்றோடொன்று ஆக்கப்பூர்வமாக தொடர்புபடுத்த உதவும் சூழ்நிலைகளில் கல்வியாளர் வழிநடத்த வேண்டும் என்பதே இதன் பொருள். அப்போதுதான் குழந்தை தனது தனிப்பட்ட ஒற்றுமையையும் வாழ்க்கையின் பன்முகத்தன்மையில் உள்ளார்ந்த ஒற்றுமையையும் உணர முடியும். அடுத்ததாக டோட்டலிட்டி ஆஃப் எஜுகேஷனல் என்டீவர், டோட்டலிட்டி முழுமை, அதாவது பிரபஞ்சத்தினுடைய உந்து சக்தியையும் அதில் தனது பங்கையும் உணர மனிதனுக்கு தனது புலன்களும் உணர்ச்சிகளும் காரணங்களும் தேவை. அவை அனைத்தும் ஆன்மாவின் ஜன்னல்கள். எனவே ப்ரோபல் கல்வி முறையினுடைய கல்வி முயற்சியின் முழுமையை வலியுறுத்துகிறார். கல்வி முறை முயற்சியுடைய முழுமை. ப்ரோபல் emphasized the totality of educational endeavor. அடுத்ததாக கான்செப்ட் ஆஃப் பிளே அண்ட் ஆக்டிவிட்டி. இந்த பிளே அண்ட் ஆக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரோபல் தான். ப்ரோபலோட கூற்றுப்படி இந்த கட்டத்தில் விளையாட்டு என்பது மனிதனின் தூய்மையான மிக முக்கியமான செயல். எனவே இது உலகத்துடன் மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் மன உறுதியையும் உள் ஓய்வையும் அமைதியையும் தருகிறது. அது விதிக்கப்பட்ட வாழ்க்கை பணிகளுக்கு தயாரிப்பதற்கு பதிலாக இலக்கற்ற விளையாட்டாக சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக திட்டவட்டமான பொருள்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது. பகுத்தறிவு உணர்வு வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். இதன் விளைவாக ப்ரோபல் குழந்தைகளுக்கு விளையாட பரிசுகளை வழங்கியுள்ளார். இவர் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுவதற்கு என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய பரிசுகளை வழங்குகிறார். அந்த பரிசுகளை வைத்து மீண்டும் அந்த குழந்தை விளையாட முடியும். விளையாட்டு என்பது எப்படி இருக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இலக்கற்ற விளையாட்டாக இருக்கக்கூடாது என்பதற்காக
ஒரு திட்டவட்டமான அந்த பொருட்களால் அந்த விளையாட்டானது கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. ப்ரோபல் ஹேஸ் ஜட்ஜஸ்டட் த ஃபாலோவிங் கைண்ட்ஸ் ஆஃப் பிளே. அவரு ஜட்ஜஸ் பண்ணக்கூடிய அந்த விளையாட்டுகள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னு பிளே லீடிங் டு ரீக்ரியேஷன், பொழுதுபோக்குக்கு வழிவகுக்கும் விளையாட்டு. அடுத்து வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு வழிவகுக்கும் விளையாட்டு. அடுத்தது வந்து கற்பனை மற்றும் அறிவுசார் நடவடிக்கைகளுக்கான விளையாட்டு, ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கான விளையாட்டு. அவர் வந்து பிளே சாங்ஸ், அதாவது பாடல்களை பாடுதல், இந்த ஆகியன இவருடைய கருத்துக்களாக இந்த அந்த விளையாட்டினுடைய அந்த அங்கமாக கைண்ட்ஸ் ஆஃப் பிளேயாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷன், கல்வியினுடைய அந்த சார்புன்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி மனிதனை தெளிவை நோக்கி இட்டு செல்லவும் வழிகாட்டவும் வேண்டும். கல்வி மனிதனை ஒரு தெளிவை நோக்கி இட்டு செல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும். அது அவனை தன்னை பற்றிய அறிவுக்கும், மனித குலத்திற்கும், கடவுளையும் இயற்கையும் பற்றிய அறிவுக்கும், தூய மற்றும் புனிதமான வாழ்க்கைக்கும் அது வந்து உயர்த்த வேண்டும். மேலும் வேற்றுமையில் ஒற்றுமையை குழந்தை உணரச் செய்வதே கல்வியின் நோக்கம். வேற்றுமையில் ஒற்றுமை, இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்றத குழந்தை உணர வேண்டும். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கிண்டர் கார்டனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மீனிங் ஆஃப் கிண்டர் கார்டன் அண்ட் இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ். கிண்டர் கார்டன் என்பது ஒரு ஜெர்மன் வார்த்தை. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் தோட்டம் அப்படின்றத குறிக்குது. சில்ட்ரன்ஸ் கார்டன் அப்படின்றத குறிக்குது. ப்ரோபல் வந்து பள்ளியை ஒரு தோட்டமாக, அதே மாதிரி கார்டன், அதாவது கார்டனாக, ஆசிரியரை தோட்டக்காரராக, அதாவது கார்டனர் ஆக, மாணவர்களை மென்மையான தாவரங்களாக, மாணவர்கள் வந்து ஒரு டெண்டர் பிளானட் என்று கருதுகிறார். தோட்டக்காரனை போலவே ஆசிரியரும் சிறிய மனித செடிகளை பராமரித்து அவற்றுக்கு அழகாகவும் முழுமையுடனும் வளர தண்ணீர் ஊற்றுவது ஆசிரியருடைய வேலை. ப்ரோபல் ஒரு குழந்தைக்கும் ஒரு தாவரத்துக்கும் நிறைய ஒற்றுமையை கண்டுபிடிக்கிறார். தாவரம் மற்றும் குழந்தையின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டின் செயல்முறை ஒன்றே என்று அவர் நம்பினார். குழந்தை உள்ளிருந்து வளர்வது போல செடியும் உள்ளிருந்து வளர்கிறது. ஒரு மழலையர் பள்ளியின் நோக்கம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு அவர்களின் முழு இயல்புடன் உடன்படும் வகையில் வேலை வாய்ப்பு அளிப்பது. அதாவது குழந்தைகளுக்கு நம்ம வேலை வாய்ப்பு அளிக்கணும், ஆனா அவங்க வந்து முழு இயல்போட அந்த வேலையில் ஈடுபட வேண்டும். அவர்களின் உடல்களை வலுப்படுத்த வேண்டும், அவர்களின் புலன்களை பயன்படுத்த வேண்டும், அவர்களின் விழிப்புணர்வு மனதை ஈடுபடுத்துவது மற்றும் அவர்களின் புலன்கள் மூலம் இயற்கையுடனும் அவர்களின் சக உயிரினங்களுடனும் அவர்களை அறிமுகப்படுத்துவது, இதயத்தையும் பாசங்களையும் சரியாக வழிநடத்துவதும், எல்லா உயிர்களின் மூலதனத்திலிருக்கும் தங்களுக்குள் உள்ள ஒற்றுமைக்கும் அவர்களை வழிநடத்துவது. இது எல்லாமே வந்து நமக்கு கிண்டர் கார்டனுடைய எய்மாக இருக்குது. அடுத்து சீஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கிண்டர் கார்டன் பாத்தீங்க அப்படின்னா, அதோடைய முக்கியமான இயல்புகள், செல்ஃப் ஆக்டிவிட்டி. அடுத்ததாக பிளே சாங்ஸ். செல்ஃப் ஆக்டிவிட்டியில பாத்தீங்கன்னா, குழந்தை தனது சொந்த இயல்பை உணர்ந்து தனது சொந்த வார்த்தையை உருவாக்கி பின் இரண்டையும் ஒன்றிணைத்து ஒத்திசைக்கும் ஒரு செயல்முறை அப்படின்னு சொல்றாரு. பிளே சாங்ல பாத்தீங்கன்னா, ப்ரோபல் தனது மதர் அண்ட் நர்சரி சாங்ஸ் இந்த புத்தகத்துல 50 நாடக பாடல்களை கொடுத்துள்ளார். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 50 நாடக பாடல்கள் கொடுத்திருக்காரு. பாடல்களை அறிமுகப்படுத்துவதோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தனது புலன்கள், கைகால்கள், தசைகள் ஆகியவற்றை பயன்படுத்த உதவுவதாகும். மேலும் சுற்றுப்புறத்துடன் பழக்கப்படுத்துவதும் ஆகும். இந்த பாடல்களின் மூலம் குழந்தை மொழியை பயன்படுத்த தொடங்குகிறது. இது அனைவருங்க. இந்த பாடல்களின் மூலம் குழந்தை மொழியை பயன்படுத்த தொடங்குகிறது. ஒவ்வொரு பாடலுடனும் கண்ணாமூச்சி விளையாட்டு என்ற விளையாட்டு இடம்பெறுகிறது. அதாவது ஹைட் அண்ட் சீக் என்ற ஒரு விளையாட்டு இடம்பெறுகிறது. குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்ப பாடலின் தேர்வு ஆசிரியரால் தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு பாடலில் 3 பகுதிகள் இருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாய் அல்லது ஆசிரியரின் வழிகாட்டுதலுக்கான ஒரு குறிக்கோள் இருக்கும். அதுக்கப்புறம் இசையுடன் கூடிய ஒரு வசனம் இருக்கும். அதன் பிறகு பாடலை விளக்கக்கூடிய ஒரு படம் இருக்கும். அதாவது a motto for the guidance of mother or teacher. இது வந்து ஒவ்வொரு பாட்டுலையும் அது வந்து இருக்கு. அது மாதிரி a verse accompanied by music. அடுத்து a picture illustrating the song. நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் ஆக்குபேஷன்ஸ். பரிசுகள் மற்றும் அந்த ஆக்குபேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, செயல்பாடுகளை வழங்குவதற்கு ப்ரோபல் என்ன பண்றாருன்னா, பரிசுகள் எனப்படும் பொருத்தமான பொருட்களை வடிவமைத்தார். என்ன பண்றாருன்னா, பரிசுகள் வந்து ஒரு விதமான செயலையும், தொழில்கள் என்பவை பரிசுகள் பரிந்துரைக்கும் செயல்களையும் குறிக்கின்றன.
பரிசுகள் என்பது ஒருவித செயலை குறிக்கிறது. தொழில்கள் வந்து பரிசுகள் பரிந்துரைக்கக்கூடிய செயல்களை குறிக்கிறது. ஒரு பரிசு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பரிசை வச்சுட்டு இன்னொரு வேலையை நம்ம செய்யணும். அதுதான் வந்து தொழில் அப்படின்றத குறிக்கிறது. அதாவது கிஃப்ட் கிஃப்ட்ஸ் இஸ் ஜஸ்ட் சம் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டி. கிஃப்ட் வந்து ஒரு சம் ஃபார்ம் ஆஃப் ஆக்டிவிட்டியை குறிக்குது. அண்ட் ஆக்குபேஷன்ஸ் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் சஜஸ்டட் பை த கிஃப்ட். கிஃப்டால என்ன சஜஸ்ட் பண்ணப்படுதோ அந்த ஆக்டிவிட்டியை குறிக்குது. இவை கவனமாக தரம் பிரிக்கப்பட்டுள்ளன. பரிசின் வரிசை பரிசு வந்து கவனமாக தரம் பிரிக்கப்பட்டிருக்கு. பரிசினுடைய வரிசை பாத்தீங்கன்னா குழந்தையை ஒரு கட்டத்தின் செயல்பாடுகள் மற்றும் எண்ணங்களில் இருந்து மற்றொரு நிலைக்கு அழைத்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது குழந்தை ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு பரிசு வழங்கப்படும். பரிசு என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அந்த பரிசை வைத்து இன்னொரு செயல்பாட்டை அது செயல்படுத்துவதற்காக வழங்கப்படுகிறது. அப்போ வந்து ஒவ்வொரு செயல்பாடையும் முடிக்க அடுத்து பரிசுகளை வழங்கி அடுத்தடுத்த செயல்பாடுகளை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே நகர்த்திக்கிட்டே போறாங்க. இதுதான் வந்து அந்த கிஃப்ட் அண்ட் ஆக்குபேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பிளேஸ் ஆஃப் த டீச்சர். டீச்சருடைய பிளேஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் போது ஆசிரியர் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தொழில் பற்றிய கருத்தை பரிந்துரைக்க வேண்டும். அவர்களிடம் சில செயல்களை செய்து காட்டலாம். அப்புறம் பொருத்தமான கருத்துக்களை உருவாக்க குழந்தைக்கு உதவக்கூடிய நோக்கில் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பாட்டையும் என்ன பண்றாருன்னா அவர் பாட வேண்டும். இதுதான் வந்து ஆசிரியருடைய அந்த செயல்பாடு. அடுத்த டிசிப்ளின் வந்து எப்படி வரணும்னு சொல்றாங்க அப்படின்னா த்ரூ லவ். டிசிப்ளின் த்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது பிள்ளையின் அக்கறைகளை பற்றிய அறிவின் மூலமும் அன்பு மற்றும் அனுதாபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமும் பிள்ளையின் மீது கட்டுப்பாடு செலுத்தப்பட வேண்டும். அதாவது டிசிப்ளின் த்ரூ லவ். நம்ம ப்ரோபல்ல பாத்தீங்கன்னா டிசிப்ளின் த்ரூ லவ். நெக்ஸ்ட் வந்து ப்ரோபல்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு மாடர்ன் எஜுகேஷன். இப்ப தற்போதைய எஜுகேஷன்ல ப்ரோபலுடைய கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா ப்ரோபல் என்றாலே நமக்கு தெரியும் நர்சரி பள்ளி. இப்ப நர்சரி பள்ளிகள்ல ப்ரோபலுடைய கருத்து நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அதாவது முன் பள்ளி குழந்தைக்கு முறையான பயிற்சி மற்றும் கல்வியினுடைய பங்கை வலியுறுத்திய முதல் நவீன கல்வியாளர் ப்ரோபல். அடுத்து நம் குழந்தைகளுக்காக வாழவும் அவர்களை நேசிக்கவும் நம்மை அழைத்தார். அதாவது டு லிவ் ஃபார் அவர் சில்ட்ரன் அண்ட் லவ் தம். குழந்தைகளுக்காக வாருங்கள், குழந்தைகளுக்காக வாழ்வோம், அவர்களை வந்து நேசிப்போம் அப்படின்ற இது வந்து அவருடைய கருத்தாக அமைகிறது. அடுத்து மழலையர் கல்வி சீர்திருத்தப்படும் வரை உறுதியான தகுதியான எதையும் சாதிக்க முடியாது என்ற உண்மையை பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தின் பிற பிரிவினரின் கவனத்திற்கு ப்ரோபல் வந்து கொண்டு வருகிறார். அடுத்து குழந்தையின் கல்விக்கு அவர் அளித்த முக்கியத்துவம், அவரது தனித்துவத்தை மதித்தல், கல்வியில் விளையாட்டு முறை. அதாவது குழந்தையோட கல்விக்கு அவர் வந்து கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மேலும் குழந்தையுடைய தனித்துவத்தை மதிக்கிறது. அப்புறம் கல்வியுள்ள வந்து விளையாட்டு முறை, அப்புறம் தேவையான கட்டத்துல பெண் ஆசிரியர்களை ஈடுபடுத்துதல். பெரும்பாலும் நர்சரி அப்படின்னாலே நமக்கு வந்து பெரும்பாலும் பெண் ஆசிரியர்கள் தான் இருப்பாங்க. இது எல்லாமே வந்து ப்ரோபலினுடைய அந்த கருத்தின் அடிப்படையில் தான் தற்பொழுது நியமிக்கப்படுகிறது. ப்ரோபல் என்பது வந்து நமக்கு கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் என்றால் நமக்கு குழந்தை பூங்கா. இதுல வந்து ஸ்கூலை வந்து அவர் ஒரு கார்டனாகவும் ஆசிரியரை வந்து ஒரு கார்டனராகவும் அதுவே குழந்தைகளை வந்து ஒரு டெண்டர் பிளானட்டாகவும் அதாவது சிறு செடிகளாகவும் சிறு தாவரங்களாகவும் அதாவது இளம் தாவரங்களாகவும் அதை வந்து பாவிக்கிறார். அடுத்ததாக இவருடைய கல்வி முறை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து முக்கியமாக இந்த நர்சரி இதுல வந்து மிக முக்கியமான ஒரு கல்வி முறையாக இருக்கிறது. அடுத்ததாக இவர் வந்து சோசியலிசத்தை ஆதரித்தார் என்று ஜெர்மன்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவருடைய கல்வி முறைக்கு நம்ம ஆப்போசிஷன் பண்ணி இவருடைய இந்த கல்வி கூடங்களை மூடுவதற்கு நிர்பந்திக்கிறார்கள். இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம ப்ரோபல் பத்தி சொல்லலாம். ப்ரோபலுடைய இந்த நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த மதர் பிளே அண்ட் நர்சரி ரைம்ஸ் இதெல்லாம் வந்து அவருடைய இம்பார்ட்டன்ட் நூல்கள். மதர் பிளே அண்ட் நர்சரி சாங்ஸ், அப்புறம் எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், பிரகாகிஸ் ஆஃப் கிண்டர் கார்டன், த எஜுகேஷன் ஆஃப் மேன், இதெல்லாம் வந்து ப்ரோபலுடைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸ். அடுத்ததாக வாருங்கள் குழந்தைகளுக்காக வாழ்வோம், கம் லெட் அஸ் லிவ் ஃபார் த சில்ட்ரன். இது வந்து நமக்கு ப்ரோபலினுடைய முக்கியமான ஒரு வாசகம். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரியா மாண்டிசோரி.
மரியா மாண்டிசோரின்றவங்க ஒரு லேடி. இவங்க வந்து 1870 1952 இவங்களுடைய லைஃப் டைம். கிட்டத்தட்ட வந்து 80 ஆண்டுகளுக்கு மேலாக. இவருடைய பிரீஃப் லைஃப் ஸ்கெட்ச் பாத்தீங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு டாக்டர். நமக்கு தெரியும், அதாவது டாக்டர் ஆஃப் மெடிசன் பட்டம் பெற்ற முதல் இத்தாலிய பெண்மணி. அதாவது இவங்க வந்து எம்டி முடிச்சிருக்காங்க. எம்டி பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி, இத்தாலிய பெண்மணி வந்து மரியா மாண்டிசோரி. இவங்க வந்து உலகின் மிக முக்கியமான கல்வியாளர்களில் ஒருவர். அப்புறம் அந்த நாட்கள்ல பெண்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளின் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. எப்படி அட்மிஷன் பெறுவது என்பதுதான் அவள் முன் இருந்த பிரச்சனையாக இருந்தது. அவள் என்பது மாண்டிசோரியை குறிக்கப்படுகிறது. அவர் ஒரு தந்திரத்தை என்ன பண்றாரு அப்படின்னா, சேர்க்கை பெறுவதில் முயற்சி, ஒரு தந்திரத்தை செய்து அதிலிருந்து வெற்றி பெறுகிறார். அதாவது சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கும் போது அவர் வந்து எம் மாண்டிசோரி என்று கையெழுத்திடுகிறார். இந்த எம் மாண்டிசோரி என்பது அவங்க வந்து கையெழுத்திட்டு அந்த ஃபார்ம் வந்து கொடுத்துட்டாங்க. பட் அங்க காலேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து எம் மாண்டிசோரின்ற நேமம் மட்டும் பார்த்துட்டு இவங்க வந்து ஒரு ஆணாக இருப்பார் என்று நினைத்து அவருக்கு வந்து அனுமதி அளிக்கிறாங்க. அதன் பிறகுதான் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறார். அதன் பிறகு அனுமதி அளித்த பிறகு தொடர்ந்து அங்கே படித்து அவர் வந்து எம்டி பட்டம் பெறுகிறார். அடுத்ததாக ரோம் பல்கலைக்கழகத்துல இவர் வந்து என்னவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, பேராசிரியராக பணியாற்றிய போது அங்க மனநல குறைபாடுள்ள குழந்தைகளின் உலகில் பணியாற்ற அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது மனநல குழந்தைகளினுடைய அந்த இதுல வந்து அப்போதான் வந்து அவருக்கு வந்து அந்த மனநல குழந்தைகளின் வளர்ச்சியில வந்து மிகுந்த ஆர்வம் காட்டுகிறார். இதுதான் வந்து அவருடைய அந்த மாண்டிசோரியுடைய அந்த கல்வி தாக்கம் அதற்கான முக்கியமான காரணம். She took a keen interest in mentally deficient children development and discovered the following points. அதாவது மிக முக்கியமாக மாண்டிசோரி என்ன பண்றாங்க அப்படின்னா, மனநலம் பாதிக்கப்பட்ட இல்ல, மனநலம் குன்றிய மென்டலி டெபிசியன்ட் அந்த சில்ட்ரனுடைய வளர்ச்சியில் வந்து சில விஷயங்களை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, வளர்ச்சிக்கு தேவையான சொல்லிட்டு. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் டெபிசியன்சி ரிசல்ட்ஸ் ஃப்ரம் த டல்னஸ் ஆஃப் த சென்சஸ். அதாவது இந்த மென்டல் டெபிசியன்சி ஏன் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது மனத்திறன் குறைபாடு ஏன் உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா, டல்னஸ் ஆஃப் த சென்சஸ், அதாவது புலன்கள் வந்து சரியாக வேலை செய்யாததுதான் காரணம். அந்த புலன்களுடைய மந்தத்தன்மை தான் இதுக்கு காரணம்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க முக்கியமா அந்த புலனுணர்வு பயிற்சியை வந்து அதன் காரணமாக தான் கல்வியில வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அப்ப புலனுணர்வு பயிற்சியை கல்வியில் வியக்கத்தக்க பலன்களை பெற சிறந்த ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. இயல்பான குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்க புலனுணர்வு பயிற்சி முறையை கையாண்டால் சிறந்த பலன்களை அடைய முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் 1907 முதல் 1952 வரை சிறு குழந்தைகளுடன் பணியாற்றுவதிலும் மாண்டிசோரி பள்ளிகளை ஒழுங்கமைப்பதிலும் புதிய முறைக்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் தனது வாழ்க்கையை வந்து என்ன பண்றாருன்னா அவங்க செலவிடுகிறார்கள். இவங்களுடைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு, எஜுகேஷன் ஃபார் எ நியூ வேர்ல்டு, நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட் ஆஃப் த சைல்டுஹுட் அண்ட் த சைல்ட், பீஸ் அண்ட் எஜுகேஷன், சைல்டு ட்ரைனிங் அண்ட் த மாண்டிசோரி மெத்தட். இது எல்லாமே வந்து அவங்களுடைய முக்கியமான பப்ளிகேஷன்ஸ். மாண்டிசோரி தனது புதிய முறையை பரப்புவதிலும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் இந்தியாவில் பல ஆண்டுகளை செலவிடுகிறார். அடுத்ததாக பிரின்சிபல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாண்டிசோரி எஜுகேஷனல் பிலாசபி. இதுல பாத்தீங்க அப்படின்னா, குழந்தையின் தனித்துவத்தை வெளிக்கொணர்வதற்கு பொருத்தமான சூழல் முதலில் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து மாண்டிசோரியின் பள்ளியான மாண்டிசோரி சில்ட்ரன் ஹவுஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து இத்தகைய சூழலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது மாண்டிசோரியோட பள்ளியில இந்த பொருத்தமான சூழல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த பொருத்தமான சூழல் வழங்குவது போல அந்த பள்ளியானது அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஆல் த ஃபாலோவிங் பிரின்சிபல்ஸ் ஆர் த அவுட்கம் ஆஃப் திஸ் சைல்டு சென்டர்ட் பிலாசபி. அது இவருடைய பிலாசபியும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைல்டு சென்டர்ட் பிலாசபியை பேஸ் பண்ணியிருக்கோம். இவங்க எல்லா பிரின்சிபலுமே பாத்தீங்கன்னா சைல்டு சென்டர்ட் பிலாசபியை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்னு பிரின்சிபல் ஆஃப் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், தனிநபர் வளர்ச்சி. அடுத்ததாக வந்து அதாவது ஒவ்வொரு குழந்தையையும் ஒரு தனிநபராக இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நடத்துகிறார். மேலும் அவர்களுடைய சரியான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு உதவவும் வழிநடத்தவும் பரிந்துரைக்கிறார். ஜான் ஆடம்ஸின் வார்த்தைகளில் ஜான் ஆடம்ஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மாண்டிசோரியை பத்தி, டாக்டர் மாண்டிசோரி வர்க்க போதனையின் மணியை அடித்துள்ளார் என்றால், அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதற்கு முன்னாடி வர்க்க போதனை அப்படின்ற ஒண்ணு இருந்தது. அதை வந்து அவர் வந்து அந்த பிரச்சனையை வந்து அவர் உருவாக்குகிறார். அதாவது வந்து இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ஜான் ஆடம்ஸ், டாக்டர் மாண்டிசோரி ஹஸ் ரன் த நெல் ஆஃப் த கிளாஸ் டீச்சிங் அப்படின்னு சொல்றாரு.
அடுத்ததாக வந்து அதாவது வர்க்க போதனைக்கு இவர் வந்து எதிராக இருக்கிறார், வேற ஒன்றும் இல்ல. அடுத்த 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் செல்ஃப் எஜுகேஷன் அல்லது ஆட்டோ எஜுகேஷன். செல்ஃப் எஜுகேஷன் அல்லது ஆட்டோ எஜுகேஷன் ஒரு கான்செப்ட் சொல்றாங்க. மாண்டிசோரி வந்து கற்பித்தலில் இருந்து கற்றலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். கற்பித்தலை விட யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா கற்றல். அப்ப கற்றலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது சுயக்கல்வினா தானே செல்ஃப் எஜுகேஷன் அல்லது ஆட்டோ எஜுகேஷன் தானியங்கு கல்வி. அது ஆட்டோ எஜுகேஷன் தானாவே கல்வி கற்பது மட்டுமே உண்மையான கல்வி என்று அவர் நம்புகிறார். சுய கல்வி அதாவது செல்ஃப் எஜுகேஷன் அல்லது ஆட்டோ எஜுகேஷன், அதாவது பெரியவர்களின் தலையீட்டால் குழந்தை தொந்தரவு செய்யப்படாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த குழந்தைகளின் கவனத்தை ஈர்க்கவும் தன்னிச்சையாக அவர்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் இயக்கங்கள், வாசித்தல், எழுதுதல், கணிதம் முதலியவற்றின் திறன்களை கற்றுக்கொள்ளவும் வழிநடத்தும் போதனை முறையை அவர் உருவாக்கியுள்ளார். அதாவது 3வது பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் ஆஃப் ஃப்ரீடம் அல்லது லிபர்ட்டி. சுதந்திரம் என்பது தனி மனிதனின் பிறப்புரிமை அப்படின்னு சொல்லி நம்புறார். மேலும் முழு சுதந்திரத்தின் மூலம் குழந்தையின் தன்னிச்சையான வளர்ச்சியை அவர் ஆதரிக்கிறார். முழு சுதந்திரத்தின் மூலம் குழந்தையினுடைய தன்னிச்சையான வளர்ச்சியை ஆதரிக்கிறார். கட்டுப்பாடுகள் குழந்தையின் உள்ளார்ந்த ஆற்றல்களை கெடுத்துவிடும் மற்றும் அல்லது திணறடிக்கும் என்று அவர் நினைப்பதால் கட்டுப்பாடுகளை வைப்பதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு குழந்தை விஞ்ஞான முறையில் படிக்க வேண்டுமானால் அதன் சுதந்திரமான இயற்கையான வெளிப்பாடுகளை பள்ளி அனுமதிக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அவருடைய ஃப்ரீடம் பத்தி சொன்ன கருத்துகள். அடுத்தாக பிரின்சிபல் ஆஃப் நோ மெட்டீரியல் ரிவார்ட்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இவருடைய அந்த கல்வி திட்டத்தில வந்து பரிசுகளோ தண்டனைகளோ எதுவுமே வழங்கப்படுவதில்லை. அதாவது பரிசுகளும் தண்டனைகளும் இயற்கைக்கு மாறான அல்லது கட்டாய முயற்சியை தூண்டுகின்றன அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவற்றின் உதவியுடன் வரக்கூடிய வளர்ச்சியும் இயற்கைக்கு மாறானதாகவே இருக்கும். நம்ம பரிசு கொடுத்தோ அல்லது தண்டனை கொடுத்தோ அவருடைய நடத்தையை நீங்க மாற்றினீங்க அப்படின்னா அது இயற்கைக்கு மாறானதாக இருக்கும். அதனால உருவாகக்கூடிய வளர்ச்சியும் நமக்கு வந்து இயற்கைக்கு மாறான வளர்ச்சியா இருக்கும். அதனால மாண்டிசோரி மெத்தட்ல நமக்கு பரிசோ தண்டனை இது ரெண்டும் கிடையாது. ஆனா புரோபல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பரிசுகள் கொடுக்கப்பட்டது நம்ம பார்த்தோம். ஆனா பரிசுகளுமே வந்து எப்படி இருக்கும்னா அந்த அதை வைத்து திரும்ப அடுத்த லெவலுக்கு போற மாதிரியான பரிசா இருக்கும். அங்க வந்து பரிசு தண்டனை எதுவுமே கிடையாது அப்படின்றது மாண்டிசோரி மெத்தட்ல. அடுத்து மிக முக்கியமாக பிரின்சிபல் ஆஃப் சென்ஸ் ட்ரைனிங், அதாவது புலன் பயிற்சி அப்படின்றது நமக்கு மாண்டிசோரி மெத்தட்ல மிக முக்கியமான ஒரு இடம். நமது புலன்களை வந்து அறிவின் வாயில்கள் அப்படின்னு சொல்றோம். நமக்கு அது அறிவின் வாயில்கள். எனவே அவற்றின் பயிற்சி மற்றும் வளர்ச்சியில் வாழ்க்கை முழுவதும் அறிவை பெறுவது சார்ந்துள்ளது என்றும் மாண்டிசோரி வலியுறுத்துகிறார். 3 முதல் 7 வயதுக்குள் புலன்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நிறைய கற்றல் நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்புறம் அறிவுசார் வளர்ச்சிக்கு புலன் பயிற்சி முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அறிவுசார் வளர்ச்சிக்கு புலன் பயிற்சி முக்கியம். அடுத்ததாக பிரின்சிபல் ஆஃப் மோட்டார் எஃபிசியன்சி அல்லது மஸ்குலர் ட்ரைனிங். மோட்டார் எஃபிசியன்சி மற்றும் மஸ்குலர் ட்ரைனிங். மஸ்குலர் தசை பயிற்சி. குழந்தைகளுடைய ஆரம்ப கால கல்வியின் ஒரு பகுதியாக தசை பயிற்சிக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதாவது சென்ஸ் ட்ரைனிங் மற்றும் தசை பயிற்சி ஆகிய 2 விஷயங்களுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார். அடுத்ததாக எழுதுதல், வரைதல், பேசுதல் போன்ற பிற செயல்பாடுகளை விட தசை பயிற்சி உதவுகிறது என்று நம்புகிறார். எழுதுதல், வரைதல், பேசுதல்ன்ற செயல்பாடுகளை நீங்க கொடுக்கறத விட தசை பயிற்சி நமக்கு வந்து அதோட பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் தசைகளின் செயல்பாடுகளை முற்றிலும் உடலியல் தன்மையாக எடுத்துக்கொள்கிறார். ஓடுதல், நடத்தல் போன்றவை அனைத்தும் தசை பயிற்சியை பொறுத்தது. நீங்க தசை பயிற்சி கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து நல்லா ஓடுவான், நடப்பான், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோ ஃபேரி டேல்ஸ் இதுவும் நமக்கு கேட்பாங்க. நோ ஃபேரி டேல்ஸ் அப்படின்னா கற்பனையான கதைகள், தேவதை கதைகள், இந்த மாதிரியான தேவதை கதைகள் போன்றவற்றை வந்து கல்வி திட்டத்தில் பாடத்திட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமா வந்து அதை சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து குழந்தைகளை வந்து குழப்புகின்றன, நிஜ உலகத்தோட வந்து அதை அந்த கற்பனையான உலகத்துக்கு கொண்டு போகுது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக இந்த நோ ஃபேரி டேல்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து மாண்டிசோரி. அதே மாதிரி பிரைஸ் அண்டு ரிவார்ட்ஸ் வந்து கிடையாது. நோ பிரைசஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படின்னா மாண்டிசோரி. சென்ஸ் ட்ரைனிங், அடுத்ததாக வந்து தசை பயிற்சி, அதாவது மஸ்குலர் ட்ரைனிங், இது எல்லாமே வந்து மாண்டிசோரி அவங்களுடைய தொடர்புடைய விஷயம். அப்புறம் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ், குழந்தை வீடுன்றது அவங்களுடைய ஸ்கூலோட அந்த நேம். ஓகே. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரோல் ஆஃப் த டீச்சர். டீச்சருடைய ஃபங்க்ஷன் ரோல் என்னன்னு பாத்தீங்கன்னா டீச்சரை வந்து ஒரு கார்டனரா சொல்றாரு. ஒரு ஆசிரியர் குழந்தையை ஒரு தோட்டக்காரரை போல கவனித்துக் கொள்ள வேண்டும்.
இதனால் குழந்தையின் இயற்கையான வளர்ச்சி சரியாக வளர்ந்து தன்னை வெளிப்படுத்தும் செயல்முறைக்கு உதவுகிறது. அடுத்த நாலேஜ் ஆஃப் த ஈச் சைல்டு, ஒவ்வொருவரின் மனதையும் குணத்தையும் பற்றிய நெருக்கமான அறிவு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொருவரின் மனதையும், அதாவது ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் நெருக்கமான அறிவு இருக்க வேண்டும். அவர் ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சியின் உடலியல் பதிவுகளை வைத்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையோட வளர்ச்சியினுடைய உடலியல் பதிவுகள், அதாவது அவருடைய எடை, உயரம் மற்றும் பிற அளவீடுகள். ஒரு குழந்தை என்றால் அதனுடைய எடை எவ்வளவு, அதனுடைய உயரம் எவ்வளவு, அதனுடைய பிற அளவீடுகள், உடல் சார்ந்த பல அளவீடுகள் எவ்வளவு அப்படின்ற விஷயத்தை ஆசிரியர் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமா இவரோட இதுல பாத்தீங்கன்னா, இந்த டைரக்டர்ஸ் அண்ட் நாட் த டீச்சர். இந்த மாண்டசரி ஆசிரியர் என்ற வார்த்தையை என்னவா மாத்துறாருன்னா டைரக்டர் அப்படின்னு மாத்துறாங்க. இங்க டைரக்டர்ஸ் அப்படின்னு மாத்துறாங்க. மேலும் அதிகாரத்தில் உள்ள நபரின் முதன்மையான கடமை கற்பிப்பது அல்ல. அதிகாரத்தில் உள்ள நபர்னா இப்ப இந்த டைரக்டரோட முதன்மையான கடமை கற்பிப்பது அல்ல, அவரோட கடமை இயக்குவது, டைரக்ட் பண்றது அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம படத்துல ஒரு டைரக்டர் எப்படி டைரக்ட் பண்றாரு, அது போல அந்த குழந்தைகளை டைரக்ட் செய்ய வேண்டும், அவருக்கு போய் நீங்க கற்பிப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இயக்குனர் உளவியல் மற்றும் ஆய்வக நுட்பங்களில் விரிவான அறிவை கொண்டிருக்க வேண்டும். மேலும் அந்த ஒரு ஸ்கூலோட டைரக்டர் அப்படின்னா அவர் உளவியல், சைக்காலஜி அண்ட் லெபார்டரி டெக்னிக், இதை பத்தி ஆய்வக நுட்பங்கள், இதை பத்தி அவருக்கு ஆழ்ந்த ஒரு அறிவு, விரிவான அறிவு அவருக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இவங்க ஒரு டாக்டர் கம் சயின்டிஸ்ட் கம் மிஷனரியாக இருக்கிறார். மாண்டிசோரிக்கு ஒரு டாக்டராகவும், அப்புறம் ஒரு அறிவியல் விஞ்ஞானியாகவும், மற்றும் ஒரு மிஷனரி மதப்பற்று உள்ளவராகவும் அவர் இருக்கிறார். அதாவது மாண்டிசோரி கூற்றப்படி இயக்குபவர் என்பவர் ஒரு மருத்துவராகவும், விஞ்ஞானியாகவும், மதப்பற்றுள்ளவராகவும் இருக்க வேண்டும். மோசமான சூழ்நிலைகளை தவிர்ப்பதற்காக நோயாளியை திட்டுவதோ அல்லது அடக்குவதையோ இயக்குனர் தவிர்க்க வேண்டும். ஒரு விஞ்ஞானியை போல முடிவுகளுக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும். மேலும் தனது பொருளை கொண்டு சோதனைகளை நடத்த வேண்டும். ஒரு மதப்பற்றுள்ள பெண்மணியை போல அவள் குழந்தைகளுக்கு பணிவுடை செய்ய அங்கே இருக்க வேண்டும், பணிவுடை செய்ய வேண்டும். இதெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு, இயக்குனருக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஃபெய்த் இன் த பெர்சனாலிட்டி ஆஃப் த சைல்டு, பொருத்தமான சூழலை வழங்குவதே ஆசிரியரின் தொழில். குழந்தைகள் சுயமாக சிந்திக்க தகுந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹவுஸ். சில்ட்ரன் ஹவுஸ் அப்படின்றது ஒரு ஆக்டிவிட்டி ஹவுஸ். சில்ட்ரன் ஹவுஸ்ன்றது அந்த மாண்டிசோரியினுடைய அந்த பள்ளியினுடைய பெயர். இது ஒரு ஆக்டிவிட்டி ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. மாண்டிசோரி வித் எ வியூ டு கிவிங் தி பிராக்டிகல் சேஃப் டு ஹர் எஜுகேஷனல் பிரின்சிபல் ஆர்கனைஸ்டு. இந்த சில்ட்ரன் ஹவுஸ், அதாவது மாண்டிசோரி தன்னுடைய கருத்துகளுக்கு, எஜுகேஷனல் பிரின்சிபல், தன்னுடைய கொள்கைகளுக்கு ஒரு பிராக்டிகல் சேஃப் கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சில்ட்ரன் ஹவுஸ் அப்படின்றது. த சில்ட்ரன் ஹவுஸ் எ நேம் கிவன் டு ஸ்கூல். அந்த ஸ்கூலை உருவாக்குறாங்க. அந்த ஸ்கூலுக்கு சில்ட்ரன் ஹவுஸ் என்ற பெயரை கொடுக்கிறார். த ஹவுஸ் ப்ரொவைட்ஸ் ஆல் த, இந்த சில்ட்ரன் ஹவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுது ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி ஹவுஸ். ஒரு ஃபேமிலி ஹவுஸுக்கு தேவையான அனைத்தையும் அது ப்ரொவைட் பண்ணுது. இன்ஃபேக்ட் இட் ஹாஸ் ஆல் த எசென்சியல்ஸ் ஆஃப் குட் ஸ்கூல். மேலும் இட் ஹாஸ் அனைத்து, அதாவது ஒரு நல்ல பள்ளிக்கு தேவையான அனைத்தையும் கொண்டிருக்கிறது. எ ஒர்க் ஷாப் அண்ட் எ ஹோம், அதாவது ஒரு நல்ல பள்ளி, ஒரு நல்ல தொழில் கூடம் மற்றும் ஒரு வீடு, அது இந்த மூன்றுக்கும் தேவையான அனைத்து விஷயங்களையும் இது கொண்டிருக்கிறது. அடுத்தது மெயின் ரூம் ஆஃப் த பில்டிங். இந்த பில்டிங், அந்த ஸ்கூலோட பில்டிங்கோட மெயின் ரூம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ரூம் அப்படின்னா ஸ்டடி ரூமாக இருக்கும். அப்புறம் ஆல் த ரூம்ஸ் ஆர் வெல் எக்யூப்டு, அனைத்து ரூமும் வெல் எக்யூப்டு. யாருக்கு அப்படின்னா அக்கார்டிங் டு த நீட்ஸ் ஆஃப் த சில்ட்ரன், குழந்தைகளுக்கு தேவையான, குழந்தைகளுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி அனைத்து ரூம்களும் வெல் எக்யூப்டாக இருக்கும். அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் த மாண்டிசோரி மெத்தட், மேலும் அந்த மாண்டிசோரி மெத்தடை அங்க செயல்படுத்துவதற்கு தகுந்த மாதிரியும் அந்த ரூம்ஸ் வெல் எக்யூப்டா இருக்கும். இதான் நமக்கு அந்த சில்ட்ரன் ஹவுஸோட அந்த ஸ்ட்ரக்சர். அடுத்து தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைசஸ். 3 விதமான எக்ஸசைஸ் அவங்க சில்ட்ரன் ஹவுஸ்ல கொடுக்குறாங்க குழந்தைக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் இன் ப்ராக்டிக்கல் லைஃப். என்னென்னு பாத்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் லைஃபுக்கான பயிற்சி. ஸ்வீப்பிங் த ரூம், ரூமை ஸ்வீப் பண்றது. அப்புறம் ட்ரெஸ்ஸிங், அடுத்து லேயிங் டேபிள்ஸ் எட்ஸெட்ரா. அடுத்ததாக 2வது பயிற்சி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஃபார் சென்ஸ் ட்ரைனிங், புலன் பயிற்சிக்கான ட்ரைனிங். அடுத்து 3வது பாத்தீங்கன்னா டிடக்டிவ் அப்பரட்டஸ். இந்த டிடக்டிவ் அப்பரட்டஸ் எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்றால் மொழி மற்றும் கணித கற்பித்தலுக்காக. இது அண்டர்லைன் பண்ணிக்கீங்க. டிடக்டிவ் அப்பரட்டஸ் மாண்டிசோரி பயன்படுத்துகிறார். இந்த டிடக்டிவ் அப்பரட்டஸோட பயன்பாடுன்னு பாத்தீங்கன்னா மொழி மற்றும் அரித்மெட்டிக்
அப்ளிகேஷன்ஸ் அதற்கு டீச் பண்றதுக்காக மொழி மற்றும் கணித கற்பித்தலுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தாக கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மரியா மாண்டிசோரி டு எஜுகேஷனல் தாட் அண்ட் பிரின்சிபல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாண்டிசோரியினுடைய கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன்ல மாண்டிசோரி அம்மையார் காட்டிய ஆழ்ந்த அன்பு, பாசம், கூறிய நுண்ணுணர்வு, கலை சார்ந்த கற்பனை, குழந்தைகள் மீது அவர் காட்டக்கூடிய அசாதாரண பரிவு, இது எல்லாமே கல்வி கோட்பாடுகளுக்கு ஒரு புதிய வடிவத்தை அளித்துள்ளது. குறிப்பாக நர்சரி கல்வியில் ஒரு புதிய சகாப்தத்தை அவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். டு மேடம் மாண்டிசோரி, the child was God, her school was the temple, and the duty of the temple was the essence of childhood. அதாவது அந்த சைல்ட வந்து கடவுள் எனவும் அவருடைய ஸ்கூலை வந்து கோயில் எனவும் அவர் டியூட்டி ஆஃப் தி டெம்பிள் அந்த கோயிலோட டியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எசன்ஸ் ஆஃப் த சைல்டுஹுட், அதாவது சைல்டுஹுட்டோட எசன்ஸை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் சைல்டுஹுட்டோட தேவையை அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பூர்த்தி செய்ய வேண்டியது அந்த கோயிலுடைய கடமை அப்படின்னு சொல்றோம். முன் தொடக்க கட்டத்திற்கான அதாவது கல்விக்கான ஆசிரியர்களின் பயிற்சியிலும் அவர் ஒரு முக்கியமான பங்களிப்பை செய்துள்ளார். அதாவது முன் தொடக்க கல்வி என்றால் நம்ம வந்து நர்சரி அந்த ஆசிரியரோட பயிற்சியில இவர் வந்து முக்கியமாக அந்த பயிற்சி கொடுப்பதில் முக்கியத்துவம் பெறுகிறார். அடுத்த குழந்தைகளுக்கு சுதந்திரமான சூழலை வலியுறுத்தக்கூடிய கல்வியாளர்களை மாண்டிசோரி முன்னணியில் உள்ளார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கல்வி முறையுடைய லிமிடேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து உயிரியல் அம்சங்களுக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உளவியல் அம்சங்களுக்கு குறைவாக உள்ளது. உயிரியல் அம்சம் என்றால் அவருடைய புலனுணர்வு, தசை பயிற்சி, இது போன்ற விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரே தவிர அந்த உளவியல் அம்சங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அடுத்து இந்த முறை வந்து கற்பனையின் பயிற்சியை, அதே மாதிரி இந்த ஃபேரி டேல்ஸ் கதைகளை வந்து டோட்டலா தூக்கிடணும். அதே மாதிரி கற்பனைக்கு இங்கு இடமில்லை என்று சொல்லப்பட்டிருந்தது. எனவே இந்த கற்பனையின் பயிற்சியை புறக்கணிக்கிறது. அதனால வந்து அது ஒரு குறைபாடு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாண்டிசோரி மெத்தடை நம்ம பயன்படுத்துவதற்கு இடம் நிறைய தேவை. அதே மாதிரி விலை உயர்ந்த கருவிகள் தேவை. இந்த கருவிகள் வந்து உள்ளூர் நிலைமைகளுக்கு ஏற்ப மேலும் மாற்றியமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இதனுடைய குறைபாடுகள். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாண்டிசோரி கல்வி முறை மற்றும் புரோபலோட கல்வி முறை இரண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த முன் தொடக்க குழந்தைகளுக்கான கல்வி முறைகள் தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுல ரெண்டுக்கும் உள்ள அந்த சிமிலாரிட்டி மற்றும் அதோடைய டிஃபரன்சஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து நமக்கு ஓவர் ஆயிடும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த கம்பேரிசன் ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டி, ரெண்டுக்கும் உள்ள பொதுவான விஷயங்கள் பாத்தீங்கன்னா போத் ரெகக்னைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன். அதாவது புரோபல் மெத்தட், மாண்டிசோரி மெத்தட் ரெண்டுமே நமக்கு வந்து முன் early childhood. அடுத்ததாக வந்து both consider education as development from within, அதாவது குழந்தைகளுக்குள்ளேயே இருக்கக்கூடியதை டெவலப் பண்ணணும் அப்படின்றது. அடுத்து both stress the importance of congenial environment for the growth and development of the child. அடுத்து வந்து both give due regard to the personality of the child. ரெண்டுமே வந்து அந்த குழந்தையினுடைய ஆளுமையை வந்து வளர்க்கிறதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ரெண்டுலையுமே வந்து பிளேவே மெத்தட் அதுல வந்து நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். பட் ரெண்டுலையுமே பாத்தீங்கன்னா சென்ஸ் ட்ரைனிங்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இதுல அடுத்ததாக வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஸ்ட்னா கிண்டர் கார்டனுக்கும் மாண்டிசோரி மெத்தடுக்கும் உள்ள வேறுபாடுகள் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு வந்து பிலாசபின்ற ஹெட்டிங்ல என்ன சொல்றா, ஃப்ரோபல் பேசிக்கலி எ பிலாசபர். ஃப்ரோபல் வந்து ஒரு பிலாசபர், தத்துவ ஞானி. மேலும் இந்த கிண்டர் கார்டன் பாத்தீங்கன்னா இந்த பிலாசபிக்கல் பேஸ் பிரின்சிபல் அதை பயன்படுத்தி இருக்கும், அதாவது தத்துவ கொள்கைகளை பயன்படுத்திய ஒரு இதா இருக்கும். ஆனா வந்து மாண்டிசோரி வந்து அவங்க வந்து ஒரு பேசிக்கா ஒரு சயின்டிஸ்ட், அதனால அவங்களுடைய மெத்தட் பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் பிரின்சிபலை பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்து ரெண்டாவதா கிண்டர் கார்டன்ல இருக்கக்கூடிய மெத்தட்னு பாத்தீங்க அப்படின்னா சென்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனா எதன் படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கிஃப்ட் அண்ட் த கிஃப்ட் த்ரூ கிஃப்ட்ஸ் த டிடக்டிவ் apparatus. Sense training through gifts, the deductive apparatus. இங்க வந்து sense training through actually வந்து என்ன வரும் அப்படின்னா sense training through the deductive apparatus. இங்க வந்து sense training through gifts இப்படி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ ஃப்ரோபல் மெத்தட்ல வந்து கிஃப்ட் மூலமாக சென்ஸ் ட்ரைனிங் வழங்கப்படுகிறது. மாண்டிசோரியில சென்ஸ் ட்ரைனிங் வந்து இந்த டிடக்டிவ் அப்பரேட்டஸ் மூலமாக வழங்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இங்க வந்து
ஸ்ட்ரெஸ் ஆன் பிளேவே மெத்தடுக்கு வலியுறுத்தப்படுகிறது. இங்க வந்து செல்ஃப் கரெக்டிவ் apparatus இஸ் ப்ரொவைடட். அடுத்ததாக எம்பசிஸ் அண்ட் மேனுவல் ஆக்டிவிட்டிஸ் வலியுறுத்துகிறார்கள். இங்க ஸ்ட்ரெஸ் ஆர் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டிஸ், இங்க மேனுவல் ஆக்டிவிட்டி, இங்க வந்து டெய்லி லைஃப் தினசரி அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து வலியுறுத்தப்படுகிறது. அடுத்ததாக ஸ்கோப் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் இமேஜினேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. ஆனா இங்க வந்து ஃபேரி டேல்ஸே நம்ம இமேஜினேஷன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. அடுத்த ரோல் ஆஃப் த டீச்சர் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ப்ரோபல் வந்து டீச்சர் வந்து ஒரு கார்டனராகவும், ஆனா இங்க வந்து டீச்சர் வந்து ஒரு டைரக்ட்ரஸ் ஏன் சொல்றேன்னா ஒரு பெண் இயக்குனராக அவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இத்துடன் நமக்கு மாண்டிசோரி முறை என்பது சென்ஸ் ட்ரைனிங் மற்றும் டிடாக்டிவ் அப்பேரட்டஸ் இதெல்லாம் வந்து நமக்கு வருகிறது. மேலும் மாண்டிசோரி வந்து ஒரு சயின்டிபிக் மெத்தட் யூஸ் பண்றாங்க. இவங்க வந்து முக்கியமா வந்து மனநலம் அதாவது மன வளர்ச்சி குன்றிய அந்த குழந்தைகளை வந்து கல்வியை வந்து போதிக்க ட்ரை பண்ணும் போதுதான் இந்த முறையை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்போ நாம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோபெல், அப்புறம் வந்து நமக்கு வந்து மாண்டிசோரி, மேலும் பெஸ்டலோஜி, அப்புறம் வந்து ரூசோ ஆகிய 4 வெஸ்டர்ன் திங்கர்ஸை பத்தி நம்ம வந்து இன்னைக்கு பார்த்திருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம்.